இந்த பையன் ஏன் சோகமாயிருக்கின்றான் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பீட்டர் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண மாணவன் இல்லை. அவன் பள்ளியின் சிறந்த ஃபுட்பால் வீரன். பள்ளியில் பெரிய ஃபுட்பால் மேட்ச் வரப்போகுது என்று அறிவிப்பு வந்தது. அதுக்காக எல்லா மாணவர்களும் உற்சாகமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தாங்க. பீட்டரும் முழு ஆற்றலுடன் ஓடி கிக் அடித்து பயிற்சி செய்தான். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தபோது திடீரென்று அவனோட ஷூ கிழிஞ்சு போச்சு. பீட்டரின் முகம் உடனே சோகமாக மாறிவிட்டது. வீட்டுக்கு வந்த பீட்டர், அம்மா, என்னோட ஷூ கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான். அம்மா மெதுவாகச் சொன்னாங்க, நம்ம சூழ்நிலை சரியில்லப்பா, இப்போ புதிய ஷூ வாங்க முடியலடா என்று. பீட்டரும் சரிமான்னு சொல்லிட்டாலும் பீட்டரின் மனசுக்குள்ள வருத்தம் அதிகமா இருந்தது. அவன் சைக்கிள்ல மெதுவாக சிந்தித்துக் கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அப்போ ஒரு பாட்டி பெரிய பையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்த பீட்டர் உடனே சைக்கிளை நிறுத்தினான். பாட்டி, நான் எடுத்துட்டு வர்ற, நீங்க கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னான். அவன் பையை சைக்கிளில் வைத்து அவர்களோட வீட்டுக்கு கொண்டு சென்றான். பாட்டி மனமார சிரிச்சாங்க. பீட்டர் திரும்ப போகும்போது பாட்டி அவன் காலை பார்த்தாங்க. கிழிந்த ஷூ போட்டிருந்தான். அவர்கள் அமைதியாக அதை கவனித்துக் கொண்டார்கள். மறுநாள் மாலை பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய பீட்டர் வீட்டுக்குள் வந்ததும் ஆச்சரியமாய் நின்றான். அந்த பாட்டி அங்கே உட்கார்ந்திருந்தாங்க. பீட்டர், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்தாங்க. அவன் திறந்து பார்த்தான். அதுக்குள் புதிய ஃபுட்பால் ஷூ. பீட்டரின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அடுத்த நாள் புதிய ஷூ அணிந்து பீட்டர் நம்பிக்கையுடன் மைதானத்தில் நின்றான். அவன் மனதில் ஒரு உண்மை மட்டும், நாம் மனமார உதவி செய்தால் நமக்கும் வாழ்க்கை ஒரு நாள் உதவி செய்யும் என்று சிரித்தான். குட்டி நண்பர்களே, சுட்டி பேபிஸ்ல இன்னும் சூப்பர் கதைகள் வருது. இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.